நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் வாக்கு. இன்றைய பரபரப்பான உலகில் ஒருவரால் எல்லா ஆலயங்களையும் நேரில் சென்று காண இயலாது. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று மகாகவி பாரதி பாடினான். உண்மையிலேயே உலகம் இன்பமயமானது. ஆனால் நமது செயல்களினால் தான் நமக்கு துன்பம் தெரிகிறது. நமது செயல்களிலும் சிந்தனையிலும் தெளிவு வர வேண்டும். அதற்கு வழிகாட்டும் விதமாகவே ஆலயங்கள் அமைந்துள்ளன. அப்படி ஒரு பழமையான ஆலயத்தையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். புகழ்பெற்ற தேவார பாடல்கள் கிடைக்கப்பெற்ற சைவ திருத்தலங்களில் தொண்டை நாட்டில் உள்ள திருக்குரங்கனில் முட்டம் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாகும். இந்த அற்புத திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செய்யாறு செல்லும் நெடுஞ்சாலையில் தூசி என்னும் சிற்றூருக்கு கிழக்கில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. வாலி இந்திரனாகிய அணில் வந்து இறைவனை வழிபட்ட தலமானதால் இத்திருத்தலம் குரங்கனில் முட்டம் என்று வழங்கப்படுகிறது. வாலீஸ்வரர் என்று இத்திருத்தல இறைவன் திருநாமம் பெற்று விளங்க, இறைவியோ இறையார் வள்ளியம்மை என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். வடமொழியில் ஸ்ரீ பூரண கங்கணதாரிணி என்று அழைக்கப்படும் இத்தலத்து அம்பிகை கருணையும் சக்தியும் மிக்கவளாக காட்சியளிக்கிறார். இத்தல இறைவன் வாலீஸ்வரர் கொய்யாமலர் சூடி காட்சியளிப்பதால் கொய்யாமலர் நாதன் என்றும் போற்றப்படுகிறார். காக்கை கிளறியதால் ஏற்பட்ட புனித தீர்த்தமாதலால் அப்புனித தீர்த்தம் காக புஷ்கரணி என்று வடமொழியிலும் காக்கை மடு என்றும் அழைக்கப்படுகிறது. தொண்டை நாட்டிற்கு சிவதல யாத்திரை மேற்கொண்ட திருஞான சம்பந்தர் திருவொத்தூர் திருமாக்கரல் ஆகிய தலங்களை வழிபட்டு பின்பு குரங்கனில் முட்டம் அடைந்து வாலீஸ்வர பெருமானை வழிபட்டு பதிகம் அருளினார். மையா திருமேனி யாக்கர் நங்கோனை உய்யா வகையில் அடர்த்தின் அருள் செய்த கொய்யார் மலர்ச்சூடி குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே என்ற சம்பந்தர் வாக்கிற்கு ஏற்ப இத்தல இறைவனை வழிபட்டால் வினைகள் யாவும் தீரும் என்று தலபுராணமும் கூறுகிறது.
தொண்டை நாடு 32 சிவஸ்தலம். அந்த 32 சிவஸ்தலங்களிலே திருக்குறங்களில் மட்டும் என்று கூறப்படுகின்ற இந்த தலமானது 6வது தலமாக வருகின்றது. குரங்கு, வாலியாகிய குரங்கு இந்த இடத்திலே பூஜை பண்ணியிருக்கிறார். அதனாலே சுவாமிக்கு வாலீஸ்வரர் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. பொய்யாமலர்நாதர் என்ற பெயரும் உண்டு. இந்திரன் அணில் ரூபத்திலே இங்கே வந்து இறைவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் என்று கூறப்படுகிறது. முட்டம் என்று சொன்னால் காகம். யமன் காக உருவிலே வந்து இந்த இறைவனை வழிபட்டு முக்தி பெற்றதாக வரலாறு கூறுகின்றது. ஆக குரங்கு, அணில், முட்டம் இந்த மூன்றும் இந்த இறைவனை வழிபட்டதால் இந்த ஊருக்கு காரண பெயராக குரங்கணில் முட்டம் என்று வழங்கலாயிற்று. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். திருக்கயிலையை விட ஒரு குன்றுமணி எடை உயர்வை இத்திருத்தலத்திற்கு இறைவன் அழைத்து வாலீஸ்வரராக நின்று அருள் புரிவதாக சான்றோர்களால் போற்றப்படும் இந்த ஆலயத்தை பல்லவர்கள் கட்டியதாக தெரிய வருகிறது. ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 637இல் மகேந்திரவர்ம மற்றும் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தைய திருக்கோயில் இது என்பது வரலாற்று அறிஞர்களின் முடிவு. மூர்த்தி தலம், தீர்த்தம் என மூவகையிலும் தெய்வீக சிறப்பு பெற்ற திருத்தலமான குரங்கணில் முட்டத்தில் யமதர்மராஜா காக்கை உருவில் தனது முக்கினால் கிளறி திருக்கோயிலை சுற்றி பிறைச்சந்திரன் வடிவில் திருக்குளம் அமைத்து அந்த தூய நீரினால் இறைவனுக்கும் இறைவிக்கும் தினமும் நீராடியதன் பலனாக ஒளிமிக்க வடிவத்தை பெற்றார் என்பது தல வரலாறு. கொடி நோய்கள், அற்ப ஆயுளில் மரணம், சிசு மரணம், கருக்கலைதல் ஆகிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் திருக்குளம் இது என்றும் தல வரலாறு கூறுகிறது. சைவ சமயமார்கள் 4வரிலே திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். இறைவனுடைய பெயர், அம்பாளுடைய பெயர் சமஸ்கிருதத்திலே பூரண கங்கணதாரிணி, தமிழிலே இறையார் வளையம்மை. ஞானசம்பந்தரும் இறையார் வளையாளை ஓர் பாகத்து அடக்கி என்றுதான் பாடியிருக்கிறார். இங்கே அம்பாள் பூரணமாக வளையல் அணிந்து காட்சியளிக்கின்றாள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு இங்கே வந்து வழிபட்டால், வளையலை சாத்தி வழிபட்டால் திருமணம் ஆவது கண்கூடு. சனி பிரீத்தி உள்ளவர்கள் இங்கே இறைவனை வணங்கலாம்.
கார்த்திகை மாதத்திலே சோமவாரம், எல்லா சோமவாரங்களும் அருமையாக அபிஷேக ஆராதனைகளெல்லாம் நடக்கின்றது. பிரதோஷ வழிபாடு நடைபெறுகின்றது. ஐப்பசி மாதத்திலே அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. மகா சிவராத்திரியின் போது வேண்டிய வரம் கேட்டால் கிடைக்கின்றது. மேற்கு நோக்கிய சந்நிதியை உடைய இந்த திருத்தலத்தில் குரங்கு, அணில், காகம் வழிபட்ட வரலாறு நுழைவாயிலேயே கற்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது. பொங்கு மலச்சீர் குரங்கெனில் முட்டம் என்று சேக்கிழார் சுவாமிகளால் புகழப்பட்ட இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறையார் வள்ளியம்மை உடனுறை வாலீஸ்வரர் பெருமாளை சம்பந்தர் வழியில் வழிபட்டால் வினைகள் நீங்கி வாழ்வில் சிவம் மலரும் என்பது உண்மையே. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. திருப்புகழ் என்னும் அருட்தமிழிலிருந்து இப்போது ஒரு பாடலை கேட்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. சுவாமிமலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாத சுவாமிகள் துதிப்பாடி வேண்டுகோள் விடுக்கின்றார். அந்த வேண்டுகோள்கள் என்ன என்பதை இப்பொழுது 2வது பகுதியாக பார்க்கப் போகின்றோம். பாடல் முடிந்ததும் வேண்டுகோள் என்னென்ன என்பதை பார்ப்போம். நாவேறு பாமணத்து பாதாரமே நினைத்து 4 பற்று வகையான 4 ஆகமத்தில் நூலான ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறே நாதிருக்க நான் வேறே நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதரத்தில் மீதே பராபரத்து நீ காண்கினானை சொல் அருள்வாயே. சேவீரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாள வெட்டு தீராகுகா குரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாலை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது
நாலாரும் ஆகமத்தின் நூலாய ஞான புக்தி என்று சொல்கின்றார் அல்லவா? அந்த நாலாரும் ஆகமத்தின் என்ன விசேஷம் என்பது, அதாவது ஆகமங்கள் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு 4 விதமான வழிபாட்டு முறைகளை சொல்கின்றது. முதல் படிக்கட்டு, 2வது படிக்கட்டு, 3வது படிக்கட்டு, 4வது படிக்கட்டு என்று சொல்கின்றோம் அல்லவா? அதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது 4 விதமான படிக்கட்டுகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படிக்கட்டுகளிலேயே நின்று கொண்டிருக்கின்றோமே தவிர, நாம் நிற்கக்கூடிய படிக்கட்டிலிருந்து கீழ்ப்படிக்கட்டில் இருப்பவர்களை பார்த்து இழிவாக பேசுகின்றோம் என்று. அதே நேரத்தில் நம்மை விட அந்த படிக்கட்டில் இருப்பவர்கள் நம்மை கேலி செய்கின்றார்கள். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது என்ன, எந்த படிக்கட்டுகளில் நாம் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே நமக்கு அருணகிரிநாதர் விளக்குகின்றார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பார்த்தோம். சரியை என்பது இறைவனை வெளியே வைத்து, அதாவது புறத்தே வைத்து வழிபாடு செய்வது. சுவாமி அங்கே வச்சு வழிபாடு சரியை. கிரியை இறைவனை உள்ளும் புறமும் 2 பக்கமும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்வது. சரியை பார்த்திருக்கிறோம், கிரியை பார்த்திருக்கிறோம். அடுத்தது யோகம். இந்த அக வழிபாடு முதிர, அதாவது இந்த அக வழிபாடு அதிகமாக பக்குவமடைய புற வழிபாடு தானே கடன்று போய்விடும், தானே நின்று போய்விடும். நிதானமாக சொல்லி இருக்கிறேன் அடியேன். புற வழிபாட்டை நாமே நிறுத்துவது அல்ல. காரணம், ஏன் அழுத்த நிறுத்தமாக அடியேன் சொல்கின்றேன் என்றால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். சரி, இந்த மனது செம்மை ஆகிவிட்டதா இல்லையா என்பது எவ்வாறு நாம் கண்டறிவது? மனதை விட நம்மை ஏமாற்றக்கூடிய ஒன்று கிடையாது. அயல் நாட்டுக்காரர்கள் உள்பட இதை நினைத்து இன்றும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்களே. ஆகவே இந்த புற வழிபாடு என்பது நாம் நிறுத்துவது அல்ல, அது தானே நின்று போவது. மகான்கள் எல்லாம், பெரியவர்கள் எல்லாம் இதற்கு உதாரணம் சொல்லுவார்கள். இந்த விளாம்பழம், புளியம்பழம் இவைகளெல்லாம் இருக்கின்றன அல்லவா? காயாக இருக்கும்பொழுது ஓடும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயும் ஒட்டி இருக்கும். ஆனால் பழுக்க நன்றாக பழுத்த பிற்பாடு அந்த பழம் இருக்கின்றதல்லவா, அதுவும் ஓடும் தனித்தனியாக இருக்கும். பழம் உள்ளேயே தான் இருக்கும், ஆனால் ஒட்டு உறவே இருக்காது. புளியம்பழம், விளாம்பழம் எல்லாம் பார்த்தால் அதுபோல இந்த அக வழிபாடு முதிர புற வழிபாடு தானே நின்று போய்விடும். நாம் நிறுத்துவது அல்ல, அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியை, கிரியை, யோகம் பார்த்தோம். அந்த அக வழிபாடும் இன்னும் கொஞ்சம் நன்றாக முதிர்ந்தவுடன் இந்த வழிபாடும் நின்று போய்விடும். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று தாய்மான சுவாமிகள் சொன்னார் அல்லவா? அதன்படி எல்லா ஜீவராசிகளையும், எல்லா மனிதர்களையுமே தெய்வ வடிவங்களாக பார்ப்போம் நாம். அப்பொழுது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் பணக்காரன், நீ ஏழை, நான் படித்தவன், நீ படிக்காதவன், அந்த எந்த விதமான பேதங்களும் இருக்காது. இந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாட்டு முறைகளை நமக்கு முன்னோர்கள் நமக்கு அளித்தார்களே தவிர, ஆனால் இன்று முதல் படிக்கட்டிலேயே நின்று கொண்டு மீதி எல்லோரையும் ஏதோ 2 நூல்கள் 1 நூல்கள் படித்து முடித்ததன் காரணமாக மற்றவர்களை கேவலமாக இழிவாக பேசுவது தவறு. படிக்கட்டுகள் 4 சொல்லியிருக்கிறோம். மறுபடியும் நமது நினைவில் பதிவதற்காக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது 4 விதங்கள். அந்த 4 ஆகமத்தின் நூலாய ஞான முக்தி என்ற அருணகிரிநாதர் வாக்குப்படி இறைவனை வெளியே வைத்து வழிபடுவது சரியை, இறைவனை உள்ளும் புறமும் வைத்து வழிபடுவது, அதாவது உள்ளும் புறமும் வைத்து வழிபடுவது கிரியை, அக வழிபாடு முதிர புற வழிபாடு தானே கழன்று போய்விடும், அது யோகம். எல்லாவற்றையுமே இறைவனாக பார்ப்பது என்பது உயர்ந்த ஞான நிலை. அப்பொழுது எந்த விதமான பேதமும் தோன்றாது. தரையில் நடந்து போவர்களுக்கு மேடு பள்ளம் தெரியும்,
மரம் மட்டை குளங்குட்டை கருப்பு நெட்டை குட்டை ஒல்லி எல்லாம் தெரியும், ஆண் பெண் பேதமெல்லாம். ஆகாய விமானத்தில் பறப்பவர்களுக்கு எந்த விதமான பேதாபேதமும் தெரியாதல்லவா? அதுபோல நாம் மனத்தளவில் உயர 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 எல்லாமே சரிசமமாகி போய்விடும், எந்த விதமான பேதாபேதங்களும் இருக்காது. அதுதான் ஞானம் என்பது. அந்த நிலையை அடைவதற்காகத்தான் இந்த படிக்கட்டுகளை நமது முன்னோர்கள் நமக்காக அமைத்து கொடுத்தார்கள். அருணகிரிநாதர் அதைத்தான் இங்கே வேண்டுகின்றார். அப்பா, அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீ எனக்கு அளி. நான் உரைத்த வாக்கெல்லாம் அவ்வாறு இருக்க வேண்டும். நல்லவைகளை எனக்கு கொடு, உயர்ந்த நிலையை கொடு என்று வேண்டுகின்றார். நாமும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அங்கே ஆறுமுகனிடம் வேண்டுவோம். அவன் அருளுவான். நமது துயரங்கள் எல்லாம் மருள் கொண்டு ஓடும். சரி நேர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.